Hi friends, how are you? Welcome to my YouTube channel. This video sponsored by Zen Reviews online website portal. இது என்ன போர்ட்டல்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னா நான் ஒரு 4 பேர்த்துட்டு விசாரிச்சு வாங்கினா எப்படி காசு கம்மியாகுதோ அதே போல் இந்த ஜென் ரிவ்யூஸ் போர்ட்டலில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கினா அதோட ரிவ்யூஸை பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா உங்களுடைய காசும் மிச்சமாகும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜென்யூனான ரிவ்யூஸ்லாம் அந்த எல்லா ப்ராடக்ட்டை பற்றியும் போட்டிருக்கிறாங்க. தாராளமாக போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா நார்மலாக எல்லாருக்குமே வரக்கூடிய பிரச்சனை தான். பொதுவாக அதிகமாக நிற்கிறவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை. வெரிகோஸ் வெயின் பிரச்சனைக்கு அதிகமாக நம்ம ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம். மெயினாக இதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளோட ஒர்க்கிங் ஸ்டைலை மாற்றிக்கணும். ரொம்ப நேரம் நிற்கிற வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1 ஹவர் நிற்கிறோம்னா ஒரு 10 நிமிஷம் அங்கனுக்குள்ளே சின்ன வாக்கு மாதிரி போய்க்கணும். இல்லை உட்காந்தே காலை தொங்க போட்டே உட்கார மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்கு, சிஸ்டம் ஒர்க் பார்க்குறவங்களாம் இருந்தால் ஒரு 1/2 ஹவர் முக்கால் மணி நேரத்துக்கு ஒருக்கா எழுந்திரிச்சு சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா அப்படி லைட்டாக நடந்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பிரச்சனையாக வராமல் தடுத்துருவலாம். ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்குது. அந்த சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணாவே உங்களுக்கு நார்மலாக அந்த வெரிகோஸ் வெயின் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக அதை கிளியர் பண்ணிடலாம். மெயினாக இது என்னென்னா நம்முடைய கெண்டங்கால்களில் இதயத்துடைய நம்ம உடலுடைய 2வது இதயம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இதயம் என்ன வேலை பார்க்குது, நல்ல ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அதாவது நல்ல ரத்தத்தை கெட்ட ரத்தத்தை சுத்திகரித்து நல்ல ரத்தத்தை மாற்றி உடலுடைய அத்தனை பாகங்களுக்கும் அனுப்புது. அதே வேலையை தான் நம்மளுடைய கெண்டங்காலில் இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் நரம்பு முடிச்சுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா கீழே வர்ற அந்த கெட்ட ரத்தத்தை திரும்பி புவியீர்ப்பு விஷயத்தை எதிர்த்து மேலே இதயத்தை நோக்கி அனுப்பி அதுலேருந்து திரும்பி மற்ற பாடிஸ்க்கு சர்க்குலேஷன் ஆகுது. இதனால தான் கெண்டங்கால்களை நம்முடைய உடலுடைய 2வது இதயம் சொல்லுவாங்க. இதயத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ நம்ம உடலில், அதே மாதிரி கெண்டங்காலுக்கும் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இது வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம உட்காந்துருந்தாலும் சரி நின்றுருந்தாலும் சரி ஓய்வாக உட்காந்துருந்தாலும் சரி நம்முடைய இதயத்தை நம்முடைய காலை பாதத்தை இதயத்துக்கு நேர் மேலே ஒரு அரை அடியாச்சும் தூக்கி வச்சு உட்காந்தோம்னா அந்த கெட்ட அந்த நரம்பு முடிச்சில் இருக்கிற அந்த இது ஃப்ளோவாக இல்லாமல் நேராக ஈஸியாக ஃப்ளோவாகும். சீக்கிரமாக சர்க்குலேஷன் ஆகி நம்ம இதயத்தை நோக்கி இப்போ ஸ்பீடாக வரும். இப்படி டெய்லி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்முடைய அந்த ரத்த நாளங்க வெரிகோஸ் வெயின்ங்கிறது என்னென்னா ரத்த அடைப்பு, நாளத்தில் அடைப்பாக இருக்கும், அது சுருண்டு இருக்கும். அது அந்த பிளட் இந்த மாதிரி டெய்லி பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ்னால ரத்தம் ஸ்பீடாக சர்க்குலேஷன் ஆகிறதுனால அடைப்புங்கிறது கம்மியாகி உங்களுக்கு வலியும் கம்மியாயிடும். ஓகே, இதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்முடைய இதயத்துக்கு நேர் மேலே ஒரு அரை அடியாச்சும் ஒரு உயரம் கொடுத்து படுத்திருக்கும் போதோ உட்காந்துருக்கும் போதோ ஒரு காலுக்கடியில் 2 ஒரு தலைவாணி கொடுத்து வச்சு உட்காந்தோம்னா அவ்வளோ படுத்தோம்னா அந்த பெயின் கம்மியாகும். அந்த பிளட் சர்க்குலேஷன் சீராக வந்துச்சுன்னா அந்த நரம்பு சுருட்டணுங்கிற நோய் படிப்படியாக குணமாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் என்ன, இதுக்கு சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.